வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கின்றன தென்னை மரங்கள். தென்னை மரங்களை சாகுபடி செய்த விவசாயிகளோ கண்ணீரில். தென்னை பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ள லட்சக்கணக்கானோரின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறி. தீர்வு என்ன? வாருங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் தென்னை சாகுபடியில் 40% கோவை மாவட்டத்தில்தான் நடைபெறுகிறது. தென்னை சாகுபடிக்கு ஏற்ற சீதோஷ்ண நிலை இருப்பதே அதற்கு காரணம். 2 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது வறட்சியால் தென்னை மரங்கள் கருகும் சூழலில் உள்ளன. நிலத்தடி நீர்மட்டமும் 3 மடங்கு குறைந்துள்ளதாக கூறும் புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1800 அடி போர் போட்டு தண்ணி இல்லாமல் எம்டியாக நிறுத்தியிருக்கோம். அந்த பிரச்சனையும் இருக்குது. இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, தென்னை மரத்தில் அதில் உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னதெல்லாம் எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அதை தண்ணியை விலைக்கு வாங்கி ஊற்றுற நிலைமையில் தான் இருக்கிறோம். பொள்ளாச்சி இளநீர் என்றாலே தனி மவுசுதான். குழு குழு காலநிலையில் விளையும் இளநீர்களில் நீர் அதிகமாகவும் சுவையாகவும் இருக்கும். தற்போதோ நிலைமை தலைகீழாகிவிட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். வறட்சியால் குறும்பை உதிர்தல், வேறு அழுகல் போன்ற காரணங்களால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். தினமும் 2 லட்சம் இளநீர் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 50,000 மட்டுமே ஏற்றுமதியாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இளநீர் மட்டுமல்ல, நார் தொழிற்சாலையும் நலிவை சந்தித்து வருகிறது. தமிழகத்தில் உள்ள 8500 தென்னை நார் தொழிற்சாலைகளில் கோவை மாவட்டத்தில் மட்டும் 2000 தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன. ஆனால் வேதனை அளிக்கும் விஷயமாக 60% ஆலைகள், அதாவது சுமார் 1200 ஆலைகள் மூடப்பட்டுள்ளதாக நார் தொழிற்சாலை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இதனால் 1.5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துவிட்டதாகவும் அவர்கள் வருந்துகின்றனர். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் மிக கடுமையாக ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்போர்ட்டும் கம்மியாக இருக்குது, உள்நாட்டு தேவைகளும் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக இருக்குது. கோவிட் சமயத்தில் இந்த தொழில் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி டேட்டா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மின்சார உயர்வு மிக கடுமையாக இந்த தொழிற்சாலைகளை ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர வங்கிகளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இந்த தொழிற்சாலைகளை ஆக்சுவலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி கோவை மாவட்டத்தின் முக்கிய விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் ஏற்றுமதியும் குறைந்துள்ளதாக தென்னை நார் கூட்டமைப்பினர் கூறுகின்றனர். தென்னை சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி கடந்த ஆண்டு 5000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 3000 கோடி ரூபாயாக சரிந்துள்ளது. உள்நாட்டு வர்த்தகமும் 16,000 கோடி ரூபாயிலிருந்து 9,000 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. கருகிய தென்னை மரங்கள் வெட்டப்படும் நிலையில் அதற்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தவிர பயிர்க்கடன் தள்ளுபடி, நார் உற்பத்தியாளர்களின் கடனுக்கான வட்டியை 5 மாதத்திற்காவது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தென்னை விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சிவபிரசாத்.